அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் வேணி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. கல்லாலில் புடையமர்ந்து நான் மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 மறைக்கு அப்பாலா எல்லாமாய் அல்லது எல்லாமாய் அல்லருமாய் இருந்ததனை இருந்துபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து அவன் தொடக்கை வெல்வார். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை அன்னைக்கு சதுர்த்தசி திதி காலையில் 10:25 பின்னாடி அமாவாசை வந்துடுது. சுவாதி நட்சத்திரம் 9:10 மணி இருக்குது, பின்னாடி விசாக நட்சத்திரம். சித்த யோகம் ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு சூரியனும் செவ்வாயும் விருச்சிகத்தில் இருக்கு, சனி ராகு கும்பத்தில் இருக்கு, குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கு, சிம்மத்தில் கேது இருக்கு, சந்திரன் புதன் சுக்கிரன் 3 பேரும் துலாத்தில் இருக்காங்க. இதுதான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு. இதில் செவ்வாய் சனி குரு 3 பேரும் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்காங்க, சுக்கிரனும் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்காரு. இது ஒரு நல்ல நிறைவான அமைப்புன்னு சொல்றது. அதனால் இந்த கிரகங்கள் நல்ல பலமாக இருக்குது. அடுத்து ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ ராசி குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு, 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு, நல்ல அமைப்பு. சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு, நல்ல அமைப்பு. இது ரெண்டும் மேஷ ராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் தரும். கவனமாக நடந்து கொள்ளுவது நல்லது. அடுத்து ரிஷபராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை, 3ஆம் இடத்துல இருக்காரு. அவர் இப்போ அந்த கார்த்திகை 30ஓட முடிஞ்சிட்டு மார்கழி மாதம் பிறந்தவுடனே 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அந்த பக்கம் சித்திரை வரையும் நன்றாக இருக்கும், நல்ல நேரம். இந்த கார்த்திகை வரையும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மிதுன ராசி என்பதை உங்களுக்கு குருபான் 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2ஆம் இடம் கொஞ்சம் நல்ல நேரம், கார்த்திகை 30 வரை இதில் இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க ஜென்மத்துக்கு வந்துடுவார். நல்லது. இந்த கார்த்திகை 30க்குள்ளே அவங்களுக்கு நன்மைகள்லாம் பூர்த்தியாகும். கவனமாக நல்லபடியாக செய்வோம், நல்லது. அன்பான கடகராசி என்பது உங்களுக்கு ஜென்ம குரு இடமாற்றங்களே கொடுக்கும். இங்கே இருந்தால் வெளியூருக்கு போகலாம், வெளியூர்ல இருந்தால் இங்கே வரலாம், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான கடகராசி என்பதை கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இடம் கொடுக்காம கவனமாக பார்த்துங்க. அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. 12ல் குரு இருக்காரு. இந்த 12ஆம் இடத்துல குரு இருக்கிற போது எப்படி நல்ல காரியம் நடக்கும்? இது ஒரு பிரச்சனைக்குரிய. சில பேர் என்னன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு என்ன அமோகமாக இருக்குன்னா 4ஆம் அதிபதி மட்டும் 4ல் இருக்கார், அவர் மட்டும்தான் பலமாக இருக்கார். 7ல் சனி ராகு வேற இருக்கார். அதனால சிம்மராசி என்பவர்களுக்கு நன்மை நடக்க வாய்ப்பில்லை, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள். கன்னிராசி என்பவர்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துல இருக்காரு, 2ஆம் அதிபதி 2ல் இருக்காரு, அது ஒரு பெரிய சிறப்பு. சனி ராகு 6ல் இருக்காரு. நிச்சயமாக கன்னிராசிக்கு அமோகமான நாள் இந்த கார்த்திகை 30 வரையும். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலம், கெட்ட பேரெல்லாம் ஏற்படும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு இடத்துல பணி செய்கிறீங்களா, அந்த பணி செய்கிற மேல் அதிகாரிகிட்ட பணிவாக நடந்து கொள்ளுங்கள். கடை வச்சிருக்கீங்களா, வாடிக்கையாட்ட பணிவாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் நல்லது, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இந்த கார்த்திகை 30 வரை விருச்சிகராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள், நல்ல நாள். கார்த்திகை 30 வரை நன்றாக இருக்கிறது, அருமையான நாள், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு 8ஆம் குரு, எதுவும் புதுசாக செய்யாதீங்க, புதிய காரியங்கள்லாம் முயற்சி பண்ணாதீங்க, தடைப்படும், தாமதமாகும். வெளிநாட்டுக்கு போகிறேன், விசா ரெடியாக இருக்குது, கையில் காசை குடும்பமாக கொடுக்காதீங்க.
இந்த கார்த்திகை 30 மார்கழி பிறந்தவுடனே கொடுக்கலாம். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கணும். மார்கழி மாதம் கொடுக்கலாமா? நன்றாக கொடுக்கலாம். மார்கழி மாதம் ஒரு இதமான மாதம், மாதங்களில் சிறந்தது என்று கண்ண பரமாத்மாவே சொல்கிறார். அவர் மார்கழி மாதத்தில் நான் மார்கழி மாதம் ஆகிறார். அவர் மலர்களில் நான் தான் மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்கிறார். இப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது. அதனால் அன்பான நேயர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பதில் 7 தாக்கம் இருக்கிறது, பார்த்து நடந்து கொள்ளுங்கள். குருபான 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இருக்காரு. இந்த கார்த்திகை 30க்குள்ளே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். தடைப்பட்ட காரியங்கள் கூட இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்குது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குருபகம் 6ல் இருக்காரு. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை, நிதானமாக அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு குருபவன் 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடம் குருவுக்கு நல்லது, இருந்தாலும் 7ல் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காரியத்தை பண்ணணும். அதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த யூடியூப்லலாம் நிறைய பண்ணுறாங்க. கொட்டா போகுது அப்படின்னு ஐப்பசி மாதத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஐப்பசி கார்த்திகை வந்துருக்கு, கொட்டுற மாதிரி தெரியல. இதெல்லாம் சும்மா எப்படி கொட்டும்? 7.5 வரை இருக்குது பாருங்க, 7.5 வரை தாக்கம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி கொட்டும்? முதல் சுற்று, 2ஆவது சுற்று, 3ஆவது சுற்றெல்லாம் கணக்கு இருக்குது. அன்பான நேயர்களே கவனமாக இருந்துக்குவோம். மீனராசி, மகர ராசி, கும்பராசி என்பதெல்லாம் சனிக்கிழமைதோடு விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் பற்றி அர்ச்சனை பண்ணுங்க. காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்க. இதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. அன்பான நேயர்களே, நாம் இறை வழிபாடு நமக்கு எவ்வளவுக்கு நம்ம கவனமாக பண்ணுறோமோ அவ்வளவுக்கு நல்லது. நமக்கு முன்னோர்கள்லாம் நிறைய தந்திருக்காங்க, இதிகாசங்கள் புராணங்கள்லாம் நிறைய தந்திருக்காங்க. நம்ம வேலைகள் நிறைய தான் இருக்குது, பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது. இப்போ பெண்கள்லாம் பாருங்கள், ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ராத்திரி 11 மணிக்கு வர்றாங்க. அதுக்கு மேலே அவங்க அங்கே காலையில் 10 மணிலேருந்து 11 மணி வரையும் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துட்டு அதுக்கு மேலே இங்கே வீட்டில் என்ன வேலை பார்க்க முடியும்? அவங்களால ஒரு வேலையும் பார்க்க முடியாது. மூளைக்கு எவ்வளோ அதிகமாக வேலை கொடுக்குறீங்களோ நரம்புகள்லாம் சோர்வடையும். அதனால் உடம்பு நல்லா உழைச்சா நரம்புகள் முறுக்காகும். மூளைக்கு மட்டும் அதிகமாக வேலை கொடுத்தோம்னா ஆளுக்கு ஆபத்து. அதனால் இப்படியெல்லாம் காலங்கள் நம்ம ஏன்னா 1.5 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்குறான், அப்போ அவன் கசைக்கு புரிஞ்சிடுவான். இப்படியெல்லாம் அமைப்பு இருக்குது. இதுக்கு இடையில நாம் இறை வழிபாடு போகணும். இந்த கஷ்டமான நேரத்துக்கு இடையில நம்ம கொஞ்சம் இறை வழிபாடு பண்ணிட்டு வந்தமையானால் நமக்கு நல்லது நடக்கும். அன்பான நேயர்களை நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம இறைவனை நோக்கி அன்போடு செய்யணும். பண்ணுறாங்க, நிறைய தான தர்மங்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க. அந்த தானம் பண்ணுறதுல ஆடம்பரத்துக்காக தானம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பசிக்காக தானம் பண்ணணும், ஏழைகளுக்காக தானம் பண்ணணும், இல்லாதவர்களுக்காக சாப்பாடு கொடுக்கணும். இருவர்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டை போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் அன்பான நேயர்களை இந்த அன்னதானம் பண்ணுற போது யார் சாப்பிட வரலாம் கணக்கில் எல்லாரும் சாப்பிடலாம், இருக்கிறவங்க சாப்பிடலாம், இல்லாதவங்க சாப்பிடலாம். ஆனால் இல்லாதவங்களையா பார்த்து கூப்பிட்டு அன்னதானம் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். அன்பான நேயர்களை நாம் எல்லோரும் நலமுடன் வாழணும். நம்முடைய குழந்தைகள் நலமுடன் நன்றாக படிக்கணும். அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மலாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி மாதா முத்துமாரியையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.